திங்கட்கிழமை எந்த கடவுள் வழிபாடு சிறந்தது? முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 7 கிழமைகளும் நீங்கள் பண்ணால் விசேஷம். பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. கரெக்டான டைம் சொல்லணும்னா 4:30லேருந்து 5:30. இது ரொம்ப திங்கக்கிழமைக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. வியாதியில் ரொம்ப படுத்துன்னு இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கு டாக்டரே கை விட்டாச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு இன்னொரு ரூபமும் உண்டு, அமிர்த முத்திஞ்செயர். அப்போ இந்த திங்கக்கிழமையிலையோ அல்லது பிரதோஷம் அரிசி மாவு கொடுத்தால் கடன் பிரச்சனை தீரும். ஆனால் அரிசி மாவு மட்டும் அங்கே கொடுத்தால் தேன் அபிஷேகம் பண்ணால் குழந்தைகள் பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ணால் சம்பத்துகள் கிடைக்கும். பால் அபிஷேகம் பண்ணால் வியாதியெல்லாம் இருப்பாங்க, இந்த அன்னைசியூலெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் குணமாகி சௌகரியமாக இருப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். வாரத்தில் 7 நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை தான். ஸோ அனுதினமும் ஒரு கடவுளை வழிபடுறது அப்படின்றது மிகப்பெரிய பிராப்தம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 7 தினங்கள்லையும் ஒவ்வொரு தினங்கள்லையும் எந்த கடவுளை வீட்டில் வச்சு எப்படி வழிபடினா நமக்கு எப்போவுமே சுபீட்சமாக இருக்கும், அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் சார் பேச போகிறோம். ஸோ வாரத்தின் முதல் நாள் அப்படின்னா திங்கட்கிழமை. ஸோ இந்த திங்கட்கிழமையில் நம்ம வீட்டில் இந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் டெய்லி வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீட்டில் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். அப்படின்னா திங்கட்கிழமை எந்த கடவுள் வழிபாடு சிறந்தது? கிழமைக்கு 7 நாளும் 7 கிழமைக்கும் ரொம்ப விசேஷமான கிழமைகள் தான். திங்கக்கிழமை உகந்தது, செவ்வாய்க்கிழமை உகந்ததுன்னு அப்படின்றது எதுவுமே கிடையாது மேம். 7 நாளும் ரொம்ப சிறந்தது. பொதுவாகவே வேதங்கள் என்ன சொல்கிறதுன்னா மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் பிறகு தான் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது திங்கக்கிழமை. அப்போ திங்கக்கிழமையில் என்ன தெய்வத்தை நம்ம ஆற்றுலேயே வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். திங்கக்கிழமை ரொம்ப எளிதாக எப்படி சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல சிவனுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகங்களோ பொதுவாக எந்த தெய்வங்களுக்கோ நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள், இது எதுவுமே எந்த சாமியும் கேட்கல. பக்தி மனசார பண்ணுங்கள். சிவனுக்கு என்ன வாக்கியம் சொல்லியிருக்குன்னா ஏக பில்வம் சிவார்ப்பணம். மனசார ஒரு பில்வ பத்திரம் நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 7 கிழமைகளும் நீங்கள் பண்ணால் விசேஷம். பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. கரெக்டான டைம் சொல்லணும்னா 4:30லேருந்து 5:30. இது ரொம்ப உகந்தது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்த அளவுக்கு அவங்க எழுந்து வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது மேம், இந்த முக்கியமாக திங்கக்கிழமை அப்படின்றதோட திங்கக்கிழமை ப்ளஸ் பிரதோஷம் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாள். சோமவாரம் நம சோமாயச்ச ருத்ராயச்ச வேதத்திலே சொல்கிறது, நம சோமாயச்ச ருத்ராயச்ச. அப்போ அந்த திங்கக்கிழமைக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. அப்போ நம்ம ஆற்றுல எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் ஆதி காலத்தில் இந்த லிங்கம்லாம் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆலயத்தில் போயிட்டு தான் நம்ம கண்டிப்பாக வழிபாடுன்றதை கண்டிப்பாக பண்ணணும். இப்போல்லாம் எங்கே போனாலும் இந்த கிரி ட்ரேடிங் போன்ற பூஜை கடைகள்லாம் போனீங்கன்னா சின்னதாக குட்டியாக அந்த சிவலிங்கம் இருக்குது. நம்ம அந்த குட்டியாக ஒரு அழகாக சிவலிங்கத்தை வாங்கி, இந்த லிங்கம் வாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் வாரத்தில் 7 நாட்களும் திங்கக்கிழமை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் வாரத்தில் 7 நாள் உங்களால் முடிந்த ஏதேனும் நைவேத்தியம், ஒரு பாலாது நம்ம எப்படி இருந்தாலும் காத்தால் எழுஞ்சோடனே ஒரு காஃபி குடிப்போம். அந்த காஃபி குடிக்கிறப்போ அந்த பாலை காய்ச்சி ஒரு டம்ளரில் லேசாக சக்கரை போட்டு என்ன சொல்கிறது மேம் வச்சுக்கணும். அப்போ என்ன ஒரு சின்னதாக இத்தோண்டு அகலம் இருந்தால் கூட சிறிதளவில் இருந்தால் கூட அந்த சிவலிங்கத்தை வாங்கி வச்சுக்கணும். வாங்கிட்டு அருகையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன அதுக்கு உருவு ஏற்றணும். அப்போ நம்மளால் பார்த்திங்கன்னா எடுப்பில் உருவு ஏற்ற முடியாது. அப்போ ஆலயத்தில் அந்த பவர் இருக்கும். அந்த ஆலயத்தில் போயிட்டு அந்த சிவனை வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாள் அந்த ஆலயத்தில் வைக்கிறது உத்தமம். இல்லைன்னா ஒரு 3 நாளாச்சும் அந்த ஆலயத்தில் வச்சு சிவனுக்கு அவங்க பால் அபிஷேகம் நித்தியம் பண்ணுவாங்க. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி
அந்த சிவலிங்கத்தை நம்ம ஆற்றுல எடுத்துக்கிட்டு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த 4:30 5:30 மணிக்குள்ளாக எழுந்து என்ன சொல்கிறது மேம், முடிந்த அளவுக்கு நெய் தீபம், சிவபெருமானுக்கு நெய் தீபம். இப்போ நெய் தீபம்னா எல்லாருமே இந்த கலப்படம் நெய் எடுக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு மனசுக்கு உட்பட்ட நெய்யை வாங்கி ஆத்மார்த்தமாக அந்த சமயத்தில் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி என் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்கே அப்படின்னு இல்லை, எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல் நாம் எந்த காரியம் ஜெயமாகணுமோ. உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறது இல்லை. அவங்க இப்போ ஆண் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பெண் எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ அதே மாதிரி கடன் பிரச்சனை, இப்போ இந்த கலிகாலத்தில் 3 பிரச்சனை தான் இப்போ நிறைய இருக்குது. கடன், திருமணம், அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய். அப்போ இதில் சிவபெருமான் இதில் வந்து சீக்கிரம் குணப்படுத்துவார்னா நோய். அப்போது சிவபெருமானுக்கு வந்து அந்த காலத்தால் எழுஞ்சி நோய் இருக்கிறவங்க, முக்கியமாக அந்த திங்கக்கிழமையில் நோய் இருக்கிறவங்க 2 நெய் தீபம் ஏற்றி மனதார அந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு 11 வில்வ இலை இருந்தால் பெஸ்ட்டு. இல்லையா ஒரே ஒரு வில்வம் எடுத்து யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த லிங்காஷ்டகம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த லிங்காஷ்டகத்தை போட்டுட்டு, இல்லைன்னா முடிஞ்சதுன்னா ஏக பில்வம் சிவார்ப்பணம், ஒரே ஒரு வாரி தான், ஏக பில்வம் சிவார்ப்பணம், ஒரே வரியோடு முடிச்சுட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார், எனக்கு ஒரே ஒரு வில்வ இலையை சாத்து, நான் நீ என்ன கேட்டாலும் அந்த பலனை தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையோடு முடிச்சுட்டேன். அப்போது ஒரே ஒரு வில்வ பத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை என்னவோ மனப்பூர்வமாக, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏக பில்வம் சிவார்ப்பணம். இல்லை முடியலையா, இது கூட இந்த வாக்கியம் சிரமமாக இருக்கா, தமிழில் கூட சொல்லுங்கள், ஓம் நம சிவாய, பஞ்சாட்சர மந்திரமும் சொல்லலாம். பொதுவாக சுவாமி எந்த ரூபத்தில் வேணால் கூப்பிட்டாலும் வருவார். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த சமயத்தில் எனக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட நான் கிடைச்சது, இந்த சமயத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே சார் நீங்கள் இந்த வழிபாடெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுறோம், ஆனால் அந்த பலன் எங்களுக்கு கிடைக்க மாட்டுதே அப்படின்றாங்க. ஏன் அந்த பலன் கிடைக்கல, எல்லாருமே ஒரு நாளாச்சும் சிந்திச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் செஞ்சதுக்கு, அதாவது யோசிச்சதே கிடையாது. ஒரு வழிபாடு சொல்கிறோம், பண்ணுறாங்க, வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மனப்பூர்வமாக பண்ணிங்களா, அங்கே போகிறப்ப தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சிவபெருமானுக்கு எங்கே போனாலும் விசேஷமான ஸ்தலங்கள் நிறைய உள்ளது. அவங்கவுங்க இருக்கிற இடமே விசேஷமான ஸ்தலம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அப்பா நீங்கள் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வழிபட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்ன்றோம். அப்போது இங்கேருந்து திருக்கோவிலுக்கு போகிறதுக்கு விழுப்புரம் வழியாக போகணும். அப்போனா விழுப்புரத்தில் என்னென்ன ஹோட்டல் இருக்குது, அங்கே எங்கென்ன சாப்பிட்லாம், இந்த மாதிரி. அதே மாதிரி அங்கே போனால் ஃபோன் பேச வேண்டியது. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் உத்தேசித்து போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு அந்த காரியமே இல்லையே. அப்போ அங்கே என்ன வேணும், பக்தி. சுவாமி வந்து உங்ககிட்ட பணமோ நீ அந்த வில்வ இலையோ எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட ஒன்று கேட்குறது என்ன சரணாகதியாட, என்ன பக்தியாக இரு, ஒன்று தான் கேட்குறேன். இங்கே இப்போ இது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போ பெரிய கேள்விக்குறி. அப்போ அவங்க வேண்டிய பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்கும். அப்போ என்ன, எளிமையாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னா 5 to 5:30 மணி அளவுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா அன்றைக்கி திங்கக்கிழமை, இப்போ இந்த காலத்தில் இந்த ஒரு மூட நம்பிக்கை உண்டு, 7:30 ராவு காலம், அதில் பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு. சுவாமி வழிபடுவதற்கு எந்த ராகு காலமோ யமகண்டமோ எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வியாதியில் கஷ்டப்படுறீங்க, படுத்த படுக்கையில் இருந்தபடியே ஓம் நம சிவாய சொல்லலாம். திங்கக்கிழமைக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. வியாதியில் ரொம்ப படுத்துன்னு இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கு டாக்டரே வந்து கைவிட்டாச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு இன்னொரு ரூபமும் உண்டு, அமிர்த மிருத்யுஞ்சயர். அதாவது பொதுவாக வியாதிக்கு தன்வந்திரி தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த மிருத்யுஞ்சயரை வந்து யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த திங்கக்கிழமையிலையோ அல்லது பிரதோஷம், இந்த துவாதசி அல்லது திரையோதசி திதியில் இந்த பிரதோஷம் வரும். அப்போது வந்து இதே மாதிரி ஏகபில்வம் சிவாத்மனம் 7 திங்கக்கிழமை வந்து இந்த அமிர்த மிருத்யுஞ்சயர், சிவனை நினைத்து அமிர்த மிருத்யுஞ்சயரை நினைத்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னையும் எடுத்துக்கோங்க, எங்கள் அம்மா வந்து லிவர் டிசீஸ், எல்லா டாக்டரும் சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, 8 வருஷம் என்ன சொல்கிறது, நீங்கள் இதெல்லாம் தாங்காதுங்க, 2 வருஷத்துலேயே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா 8 வருடங்கள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் சிவபெருமான் ஒருவரே. அந்த திங்கக்கிழமை வழிபாடு அவ்வளோ வலிமையானது. அப்போ என்ன, முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கு எழுஞ்சிக்கோங்க, குளிங்க. யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறது, வில்வாஷ்டகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை போட்டு பக்தி ஸ்ரத்தையுடன் 1/2 மணி நேரம், வெறும் நீங்கள் ரொம்பலாம் சுவாமிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 30 நிமிடங்கள் அவருக்கு வந்து சிவபெருமானுக்கு ஒதுக்கி ஒரே ஒரு வில்வ இலை எடுத்து
ஏக பில்வம் சிவார்ப்பணம் சொல்லி அந்த வில்வ இலையை நம் ஆத்திலேயே பூஜை தாராளமாக பண்ணால் அனைத்து பலன்களும் கிடைக்கும். கூடுதலாக பார்த்திங்கன்னா முடிந்தவர்கள் பிரதோஷத்தில் அரிசி மாவு கொடுத்தால் கடன் பிரச்சனை தீரும். அரிசி மாவு கொடுக்க கொடுக்க கடன் பிரச்சனை தீரும். ஆனால் அரிசி மாவு மட்டும் அங்கே கொடுத்தால் அங்கே நாகரிகமாக இருக்காது. அப்போது அந்த ஆலயத்திற்கு என்ன தேவைப்படும், அந்த அபிஷேக சாமானும் கூட இந்த அரிசி மாவு பிரதானமாக வாங்கிக்கணும். கூட வேறு ஏதாவது வாங்கி கொடுத்தா இந்த திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமாக இருந்தால் ஒன்றும் விசேஷம். பொதுவாக சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை ப்ளஸ் பிரதோஷம் ரொம்ப விசேஷம். பொதுவாக சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா பிரதோஷத்தில் தான் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொடுத்தா கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ணால் குழந்தைகள் பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ணால் சம்பத்துகள் கிடைக்கும். பால் அபிஷேகம் பண்ணால் குழந்தைகளில் சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பிறக்கிறப்போ கொஞ்சம் வியாதியெல்லாம் இருப்பாங்க, இந்த அன்ஐசியூலலாம் இருப்பாங்க, அவங்களாம் குணமாகி சௌகரியமாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்கள் வழிபடுவதுன்றது மிக மிக உச்சிதம். பொதுவாக வீட்டில் கோயிலுக்கு போக முடியாது, இப்போ எல்லாமே ஐடி கம்பெனி இந்த மாதிரி நிறையா வந்து விட்டது. அப்போ என்ன ஒரு ஆலயத்துக்கு செல்ல முடியாது. அப்போ என்ன வீட்டிலே எளிமையாக என்ன பண்ணலாம், நீங்கள் பிரதோஷத்துக்கு கூட நீங்கள் சிவாலயத்துக்கு போக வேண்டாம். அந்த பிரதோஷ தினத்துலையும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சிறிய அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த சமயத்தில் நீங்களே ஆற்றுல பண்ணலாம். நீங்கள் கோவிலில் போய்ட்டு அந்த அபிஷேகம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பிரதோஷ வேலையில் உங்களால் அன்றைக்கி முடிஞ்சுதா, ஒரு 4 மணிக்கு பர்மிஷன் போட்டு வந்தீங்களா, ஒரு பால் தயிர் தேன் வாங்கி நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை பண்ணுங்கள். வெறும் பால் அபிஷேகம் கூட பண்ணுங்கள், பலன் உங்களுக்கு தான். பொதுவாக திங்கக்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டால் அவ்வளோ சுபிக்ஷம். சிவபெருமான் பொறுத்த வரைக்கும் இதை கூடு அதை கூடுன்னு இல்லை. பொதுவாக ஒரு வாக்கியமே உண்டு, பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணணும். அலங்கார பிரியா விஷ்ணு அபிஷேக பிரியா சிவஹான்னு உண்டு. பொதுவாக சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அபிஷேகங்கள் பண்ணுறோமோ அவ்வளோ நன்மைன்னுவாங்க. அப்போ இந்த லிங்கத்துக்கு நீங்கள் திங்கக்கிழமையில் உங்கள் ஆற்றுல ஒரு சின்ன நம்ம டீ கப்பு குடிக்கிற அளவு பால் நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் அதற்கு உண்டான பலன் உண்டு. ஒரு பில்வ இலையை சாத்தினாலும் அதற்கு உண்டான பலன் உண்டு. அப்போ என்ன, சிவபெருமான் வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு 3 நன்மைகள் கண்டிப்பாக இல்லத்தில் கிடைக்கும். முதல் விஷயம், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் தான் இன்னொரு ரூபம் அமிர்த மிருத்யுஞ்சயர் சொல்கிறோம். அப்போ அந்த வியாதியை நிவர்த்தி ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்போ அவங்க என்ன பண்ணலாம், திங்கக்கிழமை மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திங்கக்கிழமை பிரதானமாக வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 365 நாளும் பண்ணுறது விசேஷம். இல்லைனா வாரம் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு 11 தடவை ஓம் நம சிவாய சொல்லலாம். இல்லைனா அந்த ஒரே ஒரு வில்வ இலை இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஒரு 11 வில்வ எடுத்து ஏக வில்வம் சிவாத்பணம் மனசார பண்ணால் அதாவது ரொம்ப சிரமப்படுறவங்க கூட வியாதியை தலைக்கு தலப்பாவோட போயிடும். அதே மாதிரி 2வது விஷயம், முக்கியமாக இந்த குழந்தைகள் பொதுவாக இந்த ஜாதகத்திலெல்லாம் கேட்டிருப்பீர்கள், பிரபாலிஷ்ட தோஷம் இருக்குது, உங்களுக்கு இந்த பிரபாலிஷ்ட தோஷம் இருக்குன்னுவாங்க. அந்த 10 வயதுக்குள்ளே ஒரு ஆயுளுக்கு உண்டான ஒரு கண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வலிமையும் இவருக்கு உண்டு. அப்போ திங்கக்கிழமைக்கு எல்லோ விசேஷங்கள் உரியது. அப்போ என்ன, உங்கள் இல்லத்தில் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக சிவபெருமானை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓம் நம சிவாய ஒரே வார்த்தையோட போதும். முடிந்தால் ஏக பில்வம் சிவாத்பணம், ஒரு பில்வத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணாலும் விசேஷம். நீங்கள் எதுவுமே சமர்ப்பணம் பண்ணலினாலும் விசேஷம். பக்தியோடு செய்யுங்கள், உங்களுக்கு இந்த சிவபெருமான அருள்ன்றது முழுமையாக கிடைக்கும். சூப்பர். திங்கட்கிழமை சிவபெருமானேன்னு ஆத்மார்த்தமாக வழிபட்டாலே போதும், அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக. சூப்பர் சார்.